வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாகவே நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. ஆமாங்க, இந்திய கடற்படையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 2025க்கான வேலைவாய்ப்பு தாங்க. இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. ஸோ 10ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இன்னொன்று என்ன மாதிரியான போஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா குரூப் சி போஸ்ட்டு தான் விட்டுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 327 காலி இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 1/4/2025 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. இது தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான போஸ்ட்டெல்லாம் விட்டுருக்காங்க, அதுக்கான ஸ்டைஃபன் என்ன, உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா இந்தியன் நேவியிலிருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் குரூப் சி போஸ்ட்டுக்கு தான் விட்டுருக்காங்க. என்னென்னா நான் கெஜிடேட் அண்ட் நான் இண்டஸ்ட்ரியல் போஸ்ட்டு தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்னு பார்த்திங்கன்னா சிரஞ்ச் ஆஃப் லாஸ்கர் போஸ்ட்டுங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 57 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் சைடுமே பார்த்திங்கன்னா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, இஎஸ்எம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிரஞ்ச் ஆஃப் லாஸ்கர் அப்படின்னா அது என்ன போஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கப்பல் இருக்குன்னா ஒரு கப்பலில் ஒரு கேப்டன் மாதிரி, ஒரு சின்ன கப்பலுக்கு ஒரு கேப்டன் மாதிரிங்க. ஒரு குழு மேல்பார்வையிடுறது, ஒரு குழு இருந்தால் அதை வழி நடத்துறது, கப்பலை பராமரிக்கிறது, அந்த மாதிரியான ஜாப்பு தான் இந்த சிரஞ்ச் ஆஃப் லாஸ்கர் அப்படிங்கிற ஜாப்பு. இதுக்கான பே லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா 25,500 இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 81,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதுக்கான சேலரி பேக்கேஜ். அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா லாஸ்கர் 1 போஸ்ட்டுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாகவே 192 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுக்குமே ரிசர்வேஷன் சைடு இருக்குது. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு, எக்ஸ் சர்வீசஸ்மென்ஸ்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபயர்மேன், அதாவது போட் க்ரூ. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 73 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் சைடு கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீசஸ்மென்ஸ்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இதுக்குமே 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டாப்பஸ் போஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சி விட்டுருக்காங்க. இதுக்குமே 18,000லேருந்து 56,900 சொல்லியிருக்காங்க. இந்த டாப்பர்ஸ் போஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குக்கிங் பேஸ்டு, அதாவது கப்பலில் உணவு செய்தல், உணவு பரிமாறுதல், அது அங்கே இருக்கிற பொருளெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியான போஸ்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த டாப்பர்ஸ் போஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேக்லாக் வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி பேக்லாக் வேக்கன்சிஸுமே கொடுத்துருக்காங்க. அதாவது அதில் பார்த்திங்கன்னா லாஸ்கர் 1க்கு பார்த்திங்கன்னா 33 வேக்கன்சியும், ஃபயர்மேன் அண்ட் போட் க்ரூக்கு பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சியும், டோப்பஸ்க்கு பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் சைடுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சிரஞ்ச் ஆஃப் லாஸ்கர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. ஸோ 10th பாஸ் பண்ணியிருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் ரெலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா ஒரு கப்பலில் வழி நடத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது சின்ன போட்லேயோ இந்த மாதிரி இருந்திருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே வேணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லாஸ்கர் 1 போஸ்ட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபயர்மேனுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ஹேவிங் கம்ப்ளீட்டட் த ப்ரீ-சீ ட்ரைனிங் கோர்ஸ், அதாவது நீங்கள் கப்பலில் வேலை செய்யறதுக்காக ஏதாவது ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங் கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு தேவை கூட கிடையாது. அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா டோப்பாஸ் போஸ்ட். இந்த டோப்பாஸ் போஸ்ட்க்கு பார்த்திங்கன்னா இதுக்குமே 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்தாவே போதுமானது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கான நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள்னு வந்து பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிள். இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. நீங்கள் வந்து SC/ST கேண்டிடேட்ஸ்னால் +3 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா +5 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். OBC கேண்டிடேட்ஸ் வந்து 3 இயர்ஸு. அதேமாதிரி PWD கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் சைடு எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ESM அந்த மாதிரி சொல்லி எல்லாத்துக்குமே வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரம் த சிரஞ்ச் ஆஃப் லாஸ்கர் 1 அண்ட் ஃபயர்மேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோபாஸ்ன்னு சொல்லி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் அண்ட் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் வந்து இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க்ஸ்க்கும், டோபாஸ் போஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும் மினிமம் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து இது 20 மார்க்ஸு, இந்த டோபாஸ் போஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இருக்குது 10 மார்க்ஸு, இங்கே 20 மார்க்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் இன் ரெவலண்ட் ஃபீல்டு, அதாவது இந்த ஃபீல்டை பற்றினா நாலேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸு. அதே வந்து இந்த டோபாஸ் போஸ்ட்க்கு மட்டுமே வந்து எந்த விதமான நாலேஜ் இருக்குமான்னு செக் பண்ண மாட்டாங்க, கிடையாது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சிலபஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் ஒன்ஸ் வந்து படித்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் டேட்டு, டைமு, வென்யூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து அவங்க செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இமெயில் மூலிமா வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து மும்பையில் தான் நடக்கும் அப்படிங்கிறதே அவங்க வந்து தெளிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் வந்து வெளியிட்ருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டு 5th டே தான் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வர 12 வந்து ஓப்பன் ஆகுதுங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து விட்டுட்டாங்க. ஸோ 12 வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. 12/3/2025 வந்து இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 21st டே, அதாவது 21 நாள் வந்து டைம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து லாஸ்ட் டேட் வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நம்ம 12 அதுலேருந்து ஒரு 21 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் அப்ளை பண்ணுறக்கு. ஸோ அதுக்குள்ளே யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். இதுக்கான லிங்க்கையும் அப்ளைக்கான லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ளைக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் 12 இருந்து தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நேவியில் போய் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.